லைவ் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய தலைவர் படம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த திரைவிமர்சனத்தில் பார்க்க போறோம். தேசிய தலைவர் எல்லாருக்குமே தெரியும், ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு. அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்த்தீங்கன்னா அரவிந்த்ராஜ், இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள் ரொம்ப அற்புதமா எடுத்து வச்சிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஊமை விழிகள் அப்படின்ற படம்லாம் அரவிந்த்ராஜ் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த படமும் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதாவது முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்தது, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் ஜாதி தலைவராக இருந்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் நேதாஜியுடன்லாம் நேரடி தொடர்பு, அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட அந்த விஷயம்லாம் எந்த அளவுக்கு இந்த படத்துல காமிச்சிருக்காரு. அதே போல காமராஜர் ஐயாவுடனும் சரி, நேரு அவர்களுடனும் சரி, முத்துராமலிங்க தேவர் ஐயா வாழ்ந்த காலத்துல எந்த பெரிய பெரிய தலைவர் இருந்தாலும் அவங்களுடைய நட்புலாம் இவர்கிட்ட எப்படி இருந்தது. அதே போல இவரை ஜாதி தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஜாதி தலைவரா இல்லையா அப்படின்ற விஷயம்லாம் இந்த படத்துல அவ்வளோ சூப்பரா காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை நான் ரிவ்யூவாக சொல்கிறதோட தாராளமாக நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.